டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் காலேஜ் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன் திருச்செந்தூர் இந்த ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக பெய்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் சுற்றுவட்டார பகுதிகளான கொண்டசமுத்திரம், நெல்லூர்பேட்டை, மேல் ஆலத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த கனமழையால் விவசாயிகள், பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். கரூர் மாவட்டம் குளித்தலை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் வெளுத்து வாங்கிய கனமழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. இதேபோல சேலம் மாவட்டம் ஓமலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் விட்டுவிட்டு பெய்த கனமழையால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் மேற்கு தொடர்ச்சி மலையடிவார பகுதியான சத்திரப்பட்டி, கோம்பைப்பட்டி, தாசரிப்பட்டி, புதுக்கோட்டை ஆகிய பகுதிகளில் இடி மின்னலுடன் கனமழை பெய்தது. கோடை வெயிலில் தாக்கம் அதிகரித்து வந்த நிலையில் கடந்த சில தினங்களாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் காற்றழுத்தம் காரணமாக மழை பெய்து வருகிறது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான பட்டணம், புதுப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 3 மணி நேரத்திற்கும் மேலாக இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. ராசிபுரம் அரசு மருத்துவமனை மற்றும் அணைப்பாளையம் நெடுஞ்சாலை பகுதிகளில் உள்ள 10க்கும் மேற்பட்ட வீடுகளில் வெள்ள நீர் புகுந்தது. சேலம் மாவட்டத்தில் அஸ்தம்பட்டி, சீலநாயக்கன்பட்டி உள்ளிட்ட இடங்களில் 5 மணி நேரத்திற்கும் மேலாக சாரல் மழை பெய்தது. புதிய பேருந்து நிலையம், பழைய பேருந்து நிலையம் உள்ளிட்ட இடங்களில் கணுக்கால் அளவிற்கு மழைநீர் தேங்கி நின்ற நிலையில் பயணிகள் அவதிக்குள்ளாகினர். ஈரோடு மாவட்டம் பெருந்துறை, கோபி கொடுமுடி உள்ளிட்ட பகுதிகளில் 2 மணி நேரத்திற்கும் மேலாக மழை பெய்தது. ரயில்வே நுழைவு பாலம் மற்றும் வாய்க்காலின் ஓரத்தில் உள்ள சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. இதனால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளாகினர். கரூர் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் பெய்த கனமழையால் கரூர் திருச்சி செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் இருபுறமும் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. கிருஷ்ணராயபுரம், மாயனூர், பிச்சம்பட்டி, கோவக்குளம், பழைய ஜெயகொண்ட சோழபுரம், மகாதானபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் திடீரென பலத்த மழை கொட்டி தீர்த்தது. இதனால் சாலைகளில் மழை வெள்ளம் ஆறு போல பெருக்கெடுத்து ஓடியது. கரூர், மதுரை மற்றும் திருச்சி ஆகிய பகுதிகளை இணைக்கக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையின் முக்கிய சந்திப்பு அமைந்துள்ள சுக்காலியூர் பகுதியில் சாலையில் மழைநீர் தேங்கி குளம் போல காட்சியளித்தது. கரூர் கல்யாண பசுபதீஸ்வரர் கோயிலில் கணுக்கால் அளவு தேங்கியுள்ள மழை நீரில் நின்றபடி பிரதோஷத்தையொட்டி நந்தி பகவானுக்கு நடைபெற்ற சிறப்பு அபிஷேகத்தில் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். கரூரில் தொடரும் கனமழை என்பதால் பொதுமக்கள் வெளியே செல்வதை தவிர்த்து பாதுகாப்பாக இருக்க மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தியுள்ளார். தஞ்சாவூர் மாவட்டத்தில் கடந்த 3 நாட்களாக கோடை மழை பெய்து வருகிறது. பட்டுக்கோட்டை சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள காரியா விடுதி, தளிகை விடுதி, பனிக்கொண்டான் விடுதி உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 6000 ஏக்கரில் நெல் சாகுபடி செய்யப்பட்டு அறுவடைக்கு தயாராகியுள்ளது. இந்த நிலையில் நெல் வயலில் தண்ணீர் நிற்க துவங்கியுள்ளது. நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி அழுகி கோடை விவசாயம் பாழ்பட்டு போகுமோ என்ற அச்சத்தில் விவசாயிகள் உள்ளனர். டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் காலேஜ் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன் திருச்செந்தூர். அட்மிஷன் என்கொயரிக்கு கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும்.